Good morning, good morning, good morning, good morning, welcome. 1 week கிட்டத்தட்ட 10 நாளாவேங்க டயரியா, டிசென்ட்ரி, வாட்டர் கண்டாமினேஷன் எங்கள் ஊர் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆனதுனால என்னால் அந்த டயர்ட்னஸ் இப்போ தான் ஓரளவு சரியாக இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டேன், சரியாயிடுச்சு. ஸோ தட் என்னால் அந்த வீடியோ காலைல மார்னிங் கிளாஸ் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கான ரீசன் அதுதான். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். C3 சைக்கிள் நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம C4 பாத்வே படிக்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா? வெல்கம் ஆல், குட் மார்னிங். C4 பாத்வே, த C4 பாத்வே. நம்ம C3 சைக்கிள் படிக்கும் போது அதுக்கு பேரு கேல்வின் சைக்கிள், டார்க் ரியாக்ஷன் அப்படின்லாம் படித்தோம். C3 சைக்கிள் C4 பாத்வேலையும் நடக்கும். C3 சைக்கிள் எல்லா கிரீன் பிளான்ட்ஸ்லயும் நடக்கும். C4 பாத்வே அப்படிங்கிறது C4 பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். C4 pathway includes C3 cycle also. அது எப்படிங்கிறது இப்ப பார்ப்போம். சரி, plants that are adapted to, இதுதான் ரொம்ப முக்கியம், dry tropical regions. tropical அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமான வெயில், அதிகமான மழை இருந்தா அதை tropical regions அப்படின்னு சொல்லுவாங்க. மழையும் ஜாஸ்தியா இருக்கும், வெயிலும் போடுன்னு போடும். அதை நம்ம வந்து டிராபிக்கல் ரீஜன் சொல்லுவோம். ட்ரை டிராபிக்கல் ரீஜன்னா மழை கம்மியா இருக்கும், ஏன்னா ட்ரை ஆயிடுது இல்ல, வாட்டர் கம்மியா இருக்கும், வெயில் ஏக்கச்சக்கமா இருக்கும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ட்ரை டிராபிக்கல் ரீஜன்ஸ் ஹேவ் த C4 pathway mentioned earlier. ஸோ C4 pathwayங்கிறது டிராபிக்கல் ரீஜன், ட்ரையான டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல தான் இருக்கு. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்கணும். Though these plants have the C4 oxaloacetic acid as the first carbon dioxide fixation product, they use C3 pathway or Calvin cycle as main biosynthetic pathway. இங்க என்ன சொல்றாங்க? first stable compound வந்து oxaloacetic acid, அதாவது 4 carbon compound. C4 னா 4 carbon compound, oxaloacetic acid தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ப்ராடக்ட்னா ஸ்டேபிள் ப்ராடக்ட். அதே C3 பாத்வேல யார் இருந்தா? PGA, பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இருந்தாங்க. C4 பாத்வேக்கு யார் இருக்கா? ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டே சேஞ்ச் ஆயிருக்கு, மாறி இருக்கு. C3 பாத்வேக்கு PGA, C4 பாத்வேக்கு OAA, ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். அங்க 3 கார்பன் காம்பவுண்ட் C3 பாத்வேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள், அதனாலதான் அதுக்கு பேரு C3 சைக்கிள். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட், 4 கார்பன் காம்பவுண்ட், அதனாலதான் இதுக்கு பேரு C4 பாத்வே. டோன்ட் ஃபர்கெட். ஆனாலும் இங்க வந்து பயோசிந்தட்டிக் பாத்வே தான் குளுக்கோஸை தயாரிக்கிறது. அதுக்கு C3 பாத்வேவும் இன்க்ளூடட், கேல்வின் சைக்கிளும் இன்க்ளூடட். C3 பாத்வேக்கு இன்னொரு பேர் தான் கேல்வின் சைக்கிள். அது C4 பாத்வேல இருக்கு. எதுக்கு? குளுக்கோஸ் சிந்தசிஸ் பண்றதுக்கு. இங்க 2 விஷயம் சொல்லியிருக்காங்க, அப்படியே கோர்வையா படிக்காம பிரிச்சுடுங்க. C4 பாத்வேல first stable product 4 carbon compound oxaloacetic acid. C4 pathway-வா இருந்தாலும் biosynthetic pathway, அதாவது அங்க குளுக்கோஸை சிந்தசிஸ் பண்றதுக்கு C3 சைக்கிள் நடக்குது. C3 சைக்கிளுக்கு இன்னொரு பேர் தான் கேல்வின் சைக்கிள். இந்த 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க, வேலை முடிஞ்சு போச்சு. Then in what way are they different from C3 plants? C4 plantsக்கும் C3 plantsக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இங்கேயும் கேல்வின் சைக்கிள் நடந்துதான் குளுக்கோஸ் தயாரிக்கப்படுது. அப்ப எப்படி வித்தியாசப்பட்டிருக்கு C3 பிளான்ட்ஸும் C4 பிளான்ட்ஸும்? திஸ் இஸ் த கொஸ்டின் வாட் யூ மே ரீசனபிளி ஆஸ்க். ஸோ உங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் வரும். அதற்கான ஆன்சர் பார்ப்போம். C4 பிளான்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல். அதுக்கான ஆன்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துல எல்லாம் C4 பிளான்ட் C3 பிளான்ட்ஸை விட டிஃப்ரெண்டா இருக்கு. C4 பிளான்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல், தனித்தன்மை வாய்ந்தது. They have a special type of leaf anatomy. 1. They tolerate higher temperature. 2. They show response to high light intensities. 3. They lack a process called photorespiration. 4. lack அப்படின்னா absent அப்படின்னு அர்த்தம். absent இல்லை அப்படின்னு அர்த்தம். 4. and have greater productivity of biomass. 5.
5 differences C3 plants and C4 plants இருக்கு. Let us understand this one by one. முதல்ல என்ன, அவங்களோட லீஃபோட அனாட்டமி. லீஃப் அனாட்டமினா என்ன, லீஃபோட உள்ளமைப்பு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீஃப்ல டிஃபரன்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கு. They tolerate higher temperature. 40-45 டிகிரி செல்சியஸை கூட தாங்கி photosynthesis பண்ணும். ஆனா C3 plants அப்படி பண்ண முடியாது. They show a response to high light intensities. High light intensitiesனா சூரிய ஒளியோட அளவு எவ்வளவு ஜாஸ்தியா இருந்தாலும் சில சமயம் குத்துற மாதிரி இருக்கும் நமக்கு சன்லைட். அப்படி இருந்தா கூட photosynthesis நடக்கும். ஆனா C3 பிளான்ட்ஸ்ல நடக்காது. போட்டோ ரெஸ்பிரேஷன்ங்கிற ஒண்ணு கிடையாது. போட்டோனா லைட் இருக்கும் போது ரெஸ்பிரேஷன் பண்றது. ரெஸ்பிரேஷன்னாலே லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இங்க எனர்ஜி லாஸ்லாம் ஆக போறது இல்லை. அண்ட் ஹேவ் கிரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பயோமாஸ். கிரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பயோமாஸ்னா என்ன, உணவு தயாரிக்கிறது ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் 1 by 1 படிக்கலாம். ஸ்டடி வெர்டிகல் செக்ஷன் ஆஃப் லீஃப். ஸோ வெர்டிகல் செக்ஷன் ஆஃப் லீஃப்னா என்ன, லீஃபை நான் எடுத்துக்கிறேன், லீஃபை இப்படி எடுத்துக்கிறோம், இத நம்ம கிராஸ் செக்ஷன் ஆர் வெர்டிகல் செக்ஷன் எடுத்து அப்படியே கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி பார்க்கிறோம். So study vertical section of leaves, one of a C3 plant and the other of a C4 plants. ஏன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் இருக்குன்னு சொல்றோம். அப்ப C3 பிளான்டோட ஒரு லீஃப் எடுத்துக்கங்க, C4 பிளான்டோட ஒரு லீஃப் எடுத்துக்கங்க, ரெண்டையும் வெர்டிகல் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்சர்வ் பண்ணுங்க. டு யூ நோட்டீஸ் த டிஃபரன்சஸ்? அது நம்ம டைரக்டா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். Do both have the same type of mesophyll? Do they have similar cells around the vascular bundle sheath? இல்ல, ரெண்டுலயும் டிஃபரெண்டா இருக்கும். மீசோஃபில், வாஸ்குலர் பண்டில் ஷீத் ரெண்டுலயுமே டிஃபரன்ஸ் இருக்க போகுது. சி லீஃப் இப்படி இருக்கு அப்படின்னா அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ் ரெண்டு இருக்கும். அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்கிறது பூரா மீசோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். நடுவுல வாஸ்குலார் பண்டில் இருக்கும். வாஸ்குலார் பண்டில சுத்தி ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேரு பண்டில் ஷீட். இவங்க சொல்றது இதுதான். இங்க வாஸ்குலார் பண்டில் சைலம் ஃப்ளோயம் இருக்கும், இது பண்டில் ஷீட். ஷீட்னா கவர், வாஸ்குலார் பண்டில் தான் பண்டில் நீங்க சொல்றாங்க. வாஸ்குலார் பண்டில சுத்தி கவர் பண்ணிட்டு இருக்க லேயருக்கு பேரு பண்டில் ஷீட். சோ பண்டில் ஷீட்ல தான் சேஞ்சே இருக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல. சரி, இப்ப பார்க்கலாம். The particularly large cells around the vascular bundles of the C4 plants are called bundle sheath cells. Vascular bundle சுத்தி இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேரு bundle sheath cells, and the leaves which have such anatomy are said to be crans anatomy. Cransனா என்ன? Crans means wreath. Cransங்கிறது ஒரு ஆளோட பேரு கிடையாது. Crans means wreath and is a reflection of arrangement of cells. அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல திருப்பி சொல்றேன். அப்பர் எபிடெர்மிஸ் இப்படி இருக்கிறான் லீஃப்ல, தென் லோயர் எபிடெர்மிஸ் இங்க இருக்கிறான். மீசோஃபில்ல பெரிய லெவல்ல சேஞ்ச் இல்ல C4 C3 பிளான்ட்ஸ்ல. வாஸ்குலார் பண்டில் சீத், அதாவது வாஸ்குலார் பண்டில் நடுவுல சைலமும் ஃப்ளோயமும் இருக்கு. இதை சுத்தி இருக்கக்கூடிய பண்டில் ஷீட் செல்ஸ் லார்ஜரா இந்த மாதிரி பெருசா பெரிய பெரிய செல்ஸா இருக்கு. இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்கு. இது C3 பிளான்ட்ஸ்ல இப்படி இருந்தா C4 பிளான்ட்ஸ்ல இந்த மாதிரி பெரிய பெரிய செல்ஸா இருக்கு. பாக்குறதுக்கு கிரான்ஸ் மாதிரி தெரியுது. கிரான்ஸ்னா என்ன? மலர் வளையம். இந்த மிலிட்ரியில எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா மலர் வளையம் கொண்டு போய் வைப்பாங்க தெரியுங்களா? இறந்து போனவங்களுக்கு மலர் வளையம் வைப்பாங்க. அந்த மலர் வளையத்துக்கு பேர் தான் ரீத். இது பாக்குறதுக்கு மலர் வளையம் மாதிரி இருக்கிறதுனால ரீத். அதோட கிரீக் டேர்ம் தான் கிரான்ஸ். ஸோ கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்றாங்க. மலர் வளையம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ தட் கிரான்ஸ் அனாட்டமி a special character of C4 pathway. wreath of cells மாதிரி தெரியும். Next, the bundle sheath cells may form several layers around the vascular bundles. So நிறைய layers of bundle sheath அடுத்து bundle sheath form ஆகும், layer form ஆகும். They are characterized by having a large number of
chloroplast. Bundle sheath cellsல chloroplast இருக்கு. Thick walls impervious to gaseous exchange and no intercellular spaces. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இங்க வால்ஸ்லாம் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியாது, impervious to gases, and most importantly impervious to gaseous exchange and no intercellular space. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ஸ்பேஸ் கிடையாது. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செல்ஸ்லாம் இப்படி இருக்குன்னா செல்ஸ்க்கு இடையில இருக்க ஸ்பேஸை தான் நம்ம இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் சொல்லுவோம். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இந்த கிரான்ஸ் அனாட்டமில கிடையாது. திக் வால்டு செல்ஸா இருக்கிறதுனால gaseous exchange நடக்காது. You may like to cut a section of the leaf of C4 plants. அப்ப C4 plantsக்கு எக்ஸாம்பிள் என்ன? எங்கிட்ட மைக்ரோஸ்கோப் இருக்கு சார், எங்க ஸ்கூல்ல மைக்ரோஸ்கோப் இருக்கு. C4 பிளான்ட் என்னன்னு சொன்னாதானே நாங்க அந்த லீஃப் எடுத்துட்டு போய் கட் பண்ணி பார்ப்போம், பிளேட்ல ஸ்லைஸ் எடுத்து போட்டு பார்ப்போம். மெய்ஸ்னா மக்காச்சோளம் ஆர் சொர்க்கம். சொர்க்கம்னாலும் சோளம் தான், இந்த குட்டி குட்டியா மணிமணியா சின்ன சின்னதா இருக்கும். சோள சோறு சோள தோசை எல்லாம் ஊத்துறதுக்கு அந்த சோளம் எடுப்பாங்க, நம்ம கிராமங்கள்ல எல்லாம் அதை விளைவிப்பாங்க, அது சொர்க்கம். ரெண்டுமே சோளம் தான். இது மக்காச்சோளம், இது சிவப்பு கலர்ல இருக்க நார்மலா இல்ல ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சின்ன சோளம். To observe the Kranz anatomy and distribution of mesophyll cells, நீங்க என்ன பண்ண போறீங்க, மெய்ஸ் ஆர் சொர்க்கத்தோட லீஃபை கிராஸ் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா நீங்க அந்த Kranz anatomy, wreath of cells, bundle sheath cells, thick walled cells without intercellular space, several layers of bundle sheath cells நீங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுலயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. It would be interesting for you to collect leaves of diverse species of plants around you and cut vertical section of the leaves. Observe under the microscope. Look for the bundle sheath around the vascular bundles. The presence of bundle sheath would help you to identify the C4 plants. இதுல என்ன சொல்றாங்கன்னா, வேற 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 லீஃபை எடுத்துக்கங்க ரேண்டமா. மேங்கோ ட்ரீ, ரைஸ், வீட், மெய்ஸ், இப்படி நிறைய என்னென்ன லீவ்ஸ் கிடைக்குதோ அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. போய் கிராஸ் செக்ஷன் எடுத்து ஒன்னொன்னா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாருங்க. இப்ப நீங்க கண்டுபிடிக்க முடியும் எது C4 பிளான்ஸ் எது C3 பிளான்ஸ்னு. பண்டில் ஷீத் திக் வால்டு செல்ஸா கிரான்ஸ் அனாட்டமியோட இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இல்லாம பெரிய பெரிய பண்டில் ஷீத் செல்ஸ் இருந்தா C4 பிளான்ஸ். நார்மல் பண்டில் ஷீத் செல்ஸ் சிங்கிள் லேயர் மெலிசா சின்னதா இருந்துச்சுன்னா அது C3 plants. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அனாட்டமியை வச்சு. அதான் இதுல சொல்றாங்க. Now study the pathway shown in figure 11.9. This pathway that has been named the Hatch-Slack pathway. ஏன்னா C4 pathway கண்டுபிடிச்சது இந்த சயின்டிஸ்ட் Hatch and Slack, அதனால அவங்க பேரை வச்சுட்டாங்க Hatch and Slack pathwayன்னு. Is again a cyclic process. இதுவும் cyclic pathway தான், ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து முடிகிறது. Let us study the pathway by listing the steps. So இந்த பிக்சர்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், தியரியில படிச்சுக்கிட்டே பார்க்க போறோம். ஓகே, அடுத்த பேஜ் வந்துட்டோம். The primary carbon dioxide acceptor. ஒவ்வொரு லைன்லயுமே நமக்கு C3 பிளான்ட்ல இருந்து டிஃபரன்சஸ் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். The primary carbon dioxide acceptor is 3 carbon molecule phosphoenol pyruvate PEP. C3 பிளான்ட்ல C4 பிளான்ட்ல பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர்னா முதல்ல கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணவங்க 5 கார்பன் காம்பவுண்ட் RUBP. இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். C4 பிளான்ட்ஸ்ல அந்த கார்பன் அக்செப்ட் பண்றவன் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட். பைருவேட்னாலும் பைருவிக் ஆசிட்னாலும் ஒண்ணுதான், இவன் 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இதோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து உங்களுக்கு 2 மாலிகூல்ஸ் ஆஃப் PGA ஃபார்ம் ஆனிச்சு. PGA 3 கார்பன் காம்பவுண்ட், 3 + 3 6. இவனோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தா ஒரு ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் C4 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் 3 கார்பன் காம்பவுண்ட், ஸோ இட் இஸ் கால்டு C3 பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் 4 கார்பன் காம்பவுண்ட், ஸோ இட் இஸ் கால்டு C4 பிளான்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் யாரு, 3 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போயினால் பைருவேட் and is present in the
mesophil cells யாரு எங்க இருக்காங்கன்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. எப்பவுமே பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் மீசோஃபில் செல்ஸ்ல தான் இருப்பாங்க. மீசோஃபில் செல்ஸ்னா அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்க செல்ஸ். மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப். ஓகே. The enzyme responsible for this fixation is, இங்க RUBP போட்டு கார்பாக்சிலேஸ்னு சொன்னோம், இங்க பெப் போட்டு கார்பாக்சிலேஸ், அவ்வளவுதான். பெப் பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் ஆர் பெப்கேஸ். இந்த மூணு, இந்த 4 லெட்டர் பிளஸ் கடைசி 3 லெட்டர் பெப்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. பெப்பேஸ்னு சொல்லக்கூடாது, பெப்கேஸ். அப்பதான் கார்பாக்சிலேஸோட ஷார்ட் ஃபார்ம்னு தெரியும். பெப்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is important to register that the mesophil cells lack rubisco enzyme. C4 plantsல மட்டும். இங்க பாருங்க, mesophil cellsல தான் rubisco enzyme இல்ல. bundle sheath cellsல rubisco enzyme உண்டு. mesophil cellsல rubisco enzyme இல்ல, but bundle sheath cellsல rubisco enzyme C4 plantsல இருக்கு. C3 plantsல rubisco enzyme எங்க இருக்குன்னு கேட்பாங்க. C3 plantல rubisco enzyme எங்க இருக்கு அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ்ல இருக்கு. அதே rubisco enzyme C4 பிளான்ட்ஸ்ல எங்க இருக்குன்னா bundle sheath செல்ஸ்ல இருக்கு, மீசோஃபில் செல்ஸ்ல இல்ல. அப்ப bundle sheath செல்ஸ்ல இவனுக்கு பதிலா யார் இருக்கா? பெப்கேஸ் இருக்கான். அதனாலதான் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடோட கார்பன் டை ஆக்சைடு போய் சேருது C4 பாத்வேல. கன்ஃபியூஸ் ஆகிக்காம வரணும், அது ரொம்ப முக்கியம். The C4 acid, that is OAA, oxaloacetic acid, is formed in the mesophil cells. ஸோ எப்படி ஃபார்ம் ஆனிச்சு? அது பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேரும் போது உங்களுக்கு OAA ஃபார்ம் ஆகுது. மீசோஃபில் செல்ஸ்ல தான் ஃபார்ம் ஆகுது. இது வரைக்கும் டயக்ராம்ல பாத்திரலாமா? பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட், அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு உள்ள வருது. அது வாட்டரோட சேரும் போது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் உள்ள இருக்கும், ரெண்டும் சேர்ந்து கார்பானிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இதுல இருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் கார்பானிக் ஆசிட்ல இருக்கு, பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிக்ஸ் ஆகி C4 ஆசிட், C4 ஆசிட்ங்கிறது OAA ஃபார்ம் பண்றாங்க. இந்த OAA வந்து அகைன் மேலிக் ஆசிடா ஃபார்ம் கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் எங்க வரும்? bundle sheath செல்ஸ்க்கு வரும். அவ்வளவு டீடைலா நமக்கு டயக்ராம்ல கொடுக்கல. ஓகே. The carbon dioxide released in the bundle sheath cells enters C3. இருங்க. The 3 carbon molecule is transported back to mesophil cells where it converted into phosphoenol pyruvic acid again. Sorry, இந்த பேராகிராஃப் படிக்கணும். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். mesophil cellsல OAA ஃபார்ம் ஆனிச்சு. சாரி. It then forms other 4 carbon compound like malic acid or aspartic acid. ரெண்டுல யார வேணா ஃபார்ம் ஆகலாம். OAA மேலிக் ஆசிடாவும் ஃபார்ம் ஆகலாம், அஸ்பார்டிக் ஆசிடாவும் கன்வெர்ட் ஆகலாம். acid in the mesophil cells itself which are transported to the bundle sheath cells. Usually malic acid convert ஆகி bundle sheath வரும். அதுவும் 4 carbon compound தான். bundle sheath cells க்கு வந்துருது. In the bundle sheath cells, C4 acid are broken down to release carbon dioxide and 3 carbon molecule. இது வரைக்கும் டயக்ராம்ல பாத்திரலாம். இப்ப மேலிக் ஆசிடோ இல்ல அஸ்பார்டிக் ஆசிடோ மாறிடுச்சு. மேலிக் ஆசிட் இங்க வருது, C4 ஆசிட் இங்க வந்து என்னவா உடையுது? C3 ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது அந்த C3 ஆசிட் யாரு? C3 ஆசிட் வந்து பைருவிக் ஆசிடா இருப்பான். இங்க கார்பன் டை ஆக்சைடு கேல்வின் சைக்கிள்குள்ள போயிடும். கேல்வின் சைக்கிள் எங்க நடக்குது? பண்டில் ஷீத் செல்ஸ்ல கேல்வின் சைக்கிள் நடக்குது. இது क्वेश्चनல கேட்பாங்க. எங்கங்க ஓடி போயிடுதுங்க. ஓகே. The 3 carbon molecule is transported back to mesophil cells where it is converted into phosphoenol pyruvic acid again, thus completing the cycle. So phosphoenol pyruvic acid எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு, சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The carbon dioxide released in the bundle sheath cells enters C3 or Calvin pathway, a pathway common to all plants. எல்லா பிளான்ட்ஸ்க்கும் காமனான pathway Calvin cycle குள்ள போயிடுது. The bundle sheath cells are, ஒரே நிமிஷங்க திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். Rich in an enzyme ribulose
bisphosphate carboxylase oxygenase. Rubisco enzyme bundle sheath cells la irukku, but lack pepcase. So mesophyll cells la pepcase irukku, pep carboxylase. Bundle sheath cells la rubisco irukku. இங்க ரெண்டு இடத்துலயும் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்குனே கொடுத்து வச்சிருக்கான். பண்டில் ஷீத்ல பெப்கேஸ் இல்ல, ஏன்னா மீசோஃபில்ல இருக்கு. மீசோஃபில்ல ருபிஸ்கோ இல்ல. ருபிஸ்கோ எங்க மட்டும்தான் இருக்கும்? பண்டில் ஷீத்ல மட்டும்தான் இருக்கும். எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசோஃபில்ல பெப்கேஸ், பண்டில் ஷீத்ல ருபிஸ்கோ என்சைம். திஸ் இஸ் ஃபார் வாட்? C4 plants. மறந்துடக்கூடாது. Thus, the basic pathway that results in the formation of the sugars. எங்க bundle sheath cellsல Calvin pathway நடந்து sugar form பண்ணுது. Calvin cycle வந்து உங்களுக்கு Calvin pathway C3 C4 plantsக்கு common தான். Did you note that Calvin pathway occurs in all the mesophyll cells of C3 plants? C3 plantsல mesophyll cellsல தான் உங்களுக்கு வந்து Calvin cycle நடக்குது. But C4 plantsல bundle sheath cellsல Calvin cycle C4 plantsல bundle sheath cellsல நடக்குது. இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம்? Calvin cycle C3 plantsல mesophyll cellsல தான் நடக்குது. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா எஸ். சரி, எஸ். ஏன்னா மீசோஃபில் செல்ஸ்ல தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்கு. ருபிஸ்கோ என்சைம் இருந்தா தான் Calvin cycle நடக்கும். அதுதான் ஆன்சர், மறந்துடாதீங்க. கொஸ்டின் கேட்டாங்கன்னா did you note that Calvin pathway occurs in all mesophyll cells of the C3 plants? Why அப்படின்னா C3 plantsல mesophyll cellsல தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்கு. so that mesophyll cellsல C3 pathway நடக்குது, Calvin cycle நடக்குது. C4 plantsல mesophyll cellsல நடக்கல, bundle sheath cellsல தான் Calvin cycle நடக்குது C4 pathwayல or plantsல. ஏன் அப்படின்னா இங்க bundle cellsல தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்கு. சோ ருபிஸ்கோ என்சைம் எங்க இருக்கோ அங்கதான் உங்களுக்கு Calvin cycle நடக்கும். C3 pathway or Calvin cycle வந்து C3 plantsலயும் நடக்கும், C4 plantsலயும் நடக்கும். நடக்கிற இடம் மட்டும் வேற. C3 plantsல mesophyll cellsல நடக்குது, C4 plantsல bundle sheath cellsல நடக்குது. ஏன்னு கேட்டா C3 plantsல Calvin cycleக்கு தேவையான ருபிஸ்கோ என்சைம் mesophyll cellsல இருக்கு. அதனால C3 plantsல mesophyll cellsல நமக்கு Calvin cycle நடக்குது. C4 plantsல mesophyll cellsல யாரு இல்ல? ருபிஸ்கோ என்சைம் கிடையாது. ருபிஸ்கோ என்சைம் bundle sheath cellsல தான் இருக்காங்க. அதனால bundle sheath cellsல நமக்கு Calvin cycle நடக்குது. ரீசன் தெரிஞ்சுக்கிட்டா இந்த 3 பாயிண்ட் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இப்ப திருப்பியும் ஒரு தடவை இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கடகடான்னு. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரான், வாட்டரோட சேர்ந்து கார்பானிக் ஆசிடா மாறுறான். அவன் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிற 3 கார்பன் காம்பவுண்டோட சேர்ந்து, இதுல ஒரு கார்பன் இருக்காங்க, சேர்ந்து 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட ப்ரொடியூஸ் பண்றான். இவன் மேலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆனாதான், அல்லது அஸ்பார்டிக் ஆசிட், ரெண்டுல யாரா வேணா கன்வெர்ட் ஆகலாம். ரெண்டுமே 4 கார்பன் காம்பவுண்ட் தான். கன்வெர்ட் ஆனாதான் டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்க வர முடியும். மேலிக் ஆசிட் இஸ் a 4 கார்பன் காம்பவுண்ட். மேலிக் ஆசிட் பைருவிக் ஆசிட், பைருவிக் ஆசிடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் பிரிஞ்சதுதான். அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு இங்க வந்துச்சு, இது 3 கார்பன் காம்பவுண்ட். எகைன் இவன் இங்க வந்து பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடா, பைருவிக் ஆசிடோட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆனிச்சுன்னா, பாஸ்பேட் ஏடிபில இருந்து ஒரு பாஸ்பேட் போய் பைருவிக் ஆசிடோட சேர்ந்துச்சுன்னா பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடா ரீஜெனரேட் ஆயிடுவான். இந்த கார்பன் டை ஆக்சைடு பண்டில் ஷீட்ல Calvin சைக்கிளுக்கு போயிடுவான். Calvin சைக்கிள்ல போயிட்டு குளுக்கோஸை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இதுதான் இந்த டயக்ராமுக்கான விளக்கம். ஸோ டீகார்பாக்சிலேஷன்னா இந்த 4 கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகி போகுது அப்படின்னு அர்த்தம். இங்க ருபிஸ்கோ என்சைம் C4 பிளான்ட்ஸ்ல பண்டில் ஷீட் செல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சரி சார், C3 பிளான்ட்ஸ்ல பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு வேலை என்ன? ஒண்ணுமே கிடையாது. C4 பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் பண்டில் ஷீட் செல்ஸ் போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகும். இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. C4 பாத்வேல டவுட் இருந்தா கேளுங்க. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் பார்க்கலாம். மோஸ்ட்லி இன்னைக்கு நான் போட்டோ ரெஸ்பிரேஷன் இந்த சாப்டர் முடிக்கிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். C4 பாத்வேல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். புக்ல கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை தெளிவா படிச்சுக்குங்க.
அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். புக்ல இல்லாத பாயிண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வராது. இருக்கிற பாயிண்ட்ஸ் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா C4 பாத்வேல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால நீட்ல ஆன்சர் பண்ண முடியும். ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, நோ டவுட்ஸ். ஸோ நாளைக்கு காலையில நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக்